வணக்கம். என் பேர் வெங்கடேசன். நான் ஒரு குங்ஃபு மாஸ்டர், மேலும் வர்மானியும் கூட. நான் உங்ககிட்ட வர்மத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக எடுத்து சொல்லலான்னு வந்திருக்கேன். இது முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சந்தேகங்களையும் இதில் தீர்த்து வச்சுருவேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதன் மூலமாக விழிப்புணர்வும் ஏற்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆர்ட் என்னோட போயிடக்கூடாது, இது எல்லாருக்குமே பயன்படணுன்றதுக்காக உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். இப்போ நம்ம வர்மத்தை பற்றி முதல்ல கொஞ்சம் ஷார்ட்டாக தெரிஞ்சுக்குவோம். என்னென்னா, தொடு உருவம் 96, படு உருவம் 12, மெய்தீண்டா காலம் 1. இதை தட்டு உருவம், படு உருவம், ஆக உருவம், இப்படி பல வகையில் சொன்னாலும் பொதுவாகவே 108 வர்மங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, ஆனால் ஆயிரக்கணக்கான வர்ம புள்ளிகள் நம்ம உடம்புல இருக்குது. அந்த வர்ம புள்ளிகள் அந்த வர்ம புள்ளிகளை மையமாக கொண்டு தான் இந்த உடல் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இதை என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த வர்மம் அப்படின்னா என்ன? சாத்திய வர்மம், அசாத்திய வர்மம். இந்த சாத்திய வர்மம் அப்படிங்கிறது தொடு வர்மம் 96ன்னு சொல்லக்கூடியது சாத்திய வர்மமாகும். பருவம் 12 என்பது அசாத்திய வர்மமாக இருக்கக்கூடியது. சாத்திய வர்மம்ன்றது வெறும் அடிபடல், இடிச்சுக்கிறது, அடிபட்டுக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்களால் வர்றது தொடு வர்மம் என்றும் சொல்லலாம். அதே மாதிரி படுவர்மங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு சிதைவுற்று போகிறது அல்லது உள் உறுப்புகள் கெட்டு போவது, இதனால் வரக்கூடிய வர்மங்களை படுவம்னு சொல்லலாம். இப்போ வர்ம தாக்குதல் அப்படின்னா என்ன? வர்மம் தாக்கப்பட்டால் ஒருத்தருக்கு பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படும். அந்த வர்ம தாக்குதல் அப்படிங்கிறது அதுவாக ஏற்படுவதே தவிர நம்ம ஒருத்தரை தாக்கி ஏற்படுத்துவது அல்ல. அப்படி எல்லாருமே தப்பாக தான் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தரை அடித்து உதைச்சி அதனால் வர்ம தாக்குதலை ஏற்படுத்தலாம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் செய்ய முடியாது. வர்ம தாக்குதல் அப்படிங்கிறது இன்றைக்கி நடந்தால் அது நம்ம டாக்டர்கிட்ட போய்க்கலாம். இன்றைக்கே டாக்டர்கிட்ட போய் எனக்கு இந்த இடத்துல அடிபட்டுருக்கு, அதனால் நீங்கள் இதுக்கு சரி பண்ணி கொடுக்கணும்னு சொன்னால் அவர் அதுக்கான வைத்தியங்களை செய்திருவார். இது தவிர இன்றைக்கி நம்ம ஸ்கிட்டாகி விழுந்துட்டேன் அல்லது அடிபட்டுட்டேன் அல்லது இடிச்சுக்கிட்டேன், இல்லை ஒரு வண்டியில் ஒருத்தர் இடிச்சிட்டாங்க அப்படின்னா அதனாலையும் வர்ம தாக்குதல் ஏற்படலாம். அப்படி ஏற்படுற வர்ம தாக்குதல் அப்படிங்கிறது குறைஞ்சது 6 மாதம் கழித்து அதை உருவாக ஆரம்பிக்கும். 2 வருஷம் 3 வருஷம் கழித்து கூட அதனுடைய விளைவுகளை மோசமாக காட்ட ஆரம்பிக்கும். அப்போது பார்த்திங்கன்னாக்கா இடுப்பு வலி, கழுத்து வலி, முழங்கால் தேய்மானம், முட்டு தேய்மானம், இதனால் ஏற்படக்கூடிய கிட்னி ப்ராப்ளம், இப்படி பல விஷயங்களை கொண்டு வந்துடும். இப்போது இந்த வர்மம் அப்படின்னா என்ன? புரியாத, புலப்படாத, அதாவது எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ எதுக்குமே தெரியாத ஒரு விஷயமாக தான் சொல்கிறோம். ஏன்னா இப்போ அடிபட்டுருச்சு, அப்படி எலும்பு உடையுது அப்படின்னா எலும்பு உடையிறது எக்ஸ்ரேக்கு தெரியும், ஸ்கேனுக்கு தெரியும், அல்லது வீக்கத்தில் கண்டுபிடிச்சிடலாம். மற்றபடி இந்த சதையும் இந்த எலும்பு உடையிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சதை விழுந்து அது அல்லது சிதைந்து போகும்பொழுது அதை நம்மளால் கண்டுபிடிக்க இயலாது. அது எக்ஸ்ரேனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இவ்வளவும் செல் டு செல் நம்மளால் கண்டுபிடிக்கிறது மிகவும் கடினம். அதனால தான் எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ இதுக்கெல்லாம் புரியாத ஒரு விஷயமாக அது இருக்கிறது. இந்த வர்மம் எந்த வயதில் பாதிக்கும் அப்படின்னா 6 மாத குழந்தை இல்லைங்க, பிறந்த குழந்தையிலிருந்து 90 வயது கிழவியாக இருந்தால் கூட அல்லது கிழவனாக இருந்தால் கூட இது பாதிக்கும். இதற்கு வயது வித்தியாசம் கிடையாது. இதனுடைய தாக்கம் எப்படி தெரியும்னா, குழந்தைகளுக்கு போலியோ மாதிரி காட்டலாம், அல்லது பெரியவர்களுக்கு கால்வலி, கைவலி, கழுத்து வலி, அல்லது கல்லீரல் பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனைகள், இப்படி பல விஷயங்கள் அதை காட்டலாம். வர்மத்தால் ஏற்படும் விளைவுகளை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று எலும்பு முறிவு, இன்னொரு சதைமுறிவு என்னும் நரம்பு முறிவு. இதை ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். வர்மத்தால் ஏற்படும் எலும்பு முறிவு கண்ணுக்கு தெரியும், ஆனால் தசை முறிவு என்னும் நரம்பு முறிவு எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐக்கு தெரியாது. அதனால் அதை சரி பண்ணுறது மிகவும் கடினம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். எனவேதான் முதுகு தண்டுவடத்தை சார்ந்து உருவாகக்கூடிய நரம்பு சம்பந்தமான நோய்களுக்கு, அதன் சம்பந்தமான வலிகளுக்கும் எந்த விதமான நிரந்தர தீர்வும் கிடையாது என்பது உண்மை. ஆனால் இது அத்தனைக்குமே மருந்து இல்லாமலும் அறுவை சிகிச்சை இன்றியும் நமக்கு நிச்சயமாக நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்று கூறி மீதி இருப்பதை அடுத்த வாரத்தில் நாம் சந்திப்போம் என்று கூறுகிறேன். வணக்கம்.